மார்க் வந்துருச்சு, ரொம்ப நல்ல மார்க் எடுப்பீங்க. ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ண அவசியமே கிடையாது. உடனே பையன் கூட வந்து பொண்ணு கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மார்க் குறைஞ்ச பத்தி இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க வருத்தப்படுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அதிகமா வருத்தப்படுறது யாரு? அவங்க பேரண்ட்ஸ். என்னன்னா என் பொண்ணு ராத்து முதலா படிச்சது, விடிய விடிய படிச்சிச்சு, ஆனா மார்க் வரலையே. என்னது ஒரே கூப்பாடு. அப்பா என்னது, உனக்கு அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்த்தேன், இந்த டியூஷன் சேர்த்தேன், இப்படி மார்க் குறைஞ்சிட்டியே அவர் புலம்புவாரு. இந்த மாதிரி புலம்புன அவசியமே கிடையாது. மார்க் வந்துருச்சு. மார்க் வந்த பிறகு நீ அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு மார்க் எடுத்தா, அந்த பொண்ணு என்ன மார்க் எடுத்துச்சு, உன் கூட வந்து டியூஷன் படிச்சுச்சு, அந்த பையன் பொண்ணு என்ன மார்க் எடுத்தாங்க சொல்லி நீங்க வந்து அந்த பையன் பொண்ணை வந்து நீங்க டார்ச்சர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மார்க் வந்துருச்சு, அவங்க 100% எஃபர்ட் பண்ணிட்டாங்க. அதை போயிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க் ஒண்ணு மட்டுமே டிசைட் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, மார்க் ஒரு கிரிட்டீரியா தான். இந்த மார்க் இல்லாதவங்க எத்தனை பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. இப்ப நீங்க காலேஜ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பையங்க தான் வந்து எண்ட்ல வந்து என்ன செய்வாங்க, சாதிப்பாங்க. முதல்ல வந்து மார்க் குறைஞ்ச உடனே உங்க பசங்கிட்ட என்ன செய்றீங்க, ஏய் அப்பா இருக்கேன்டா, ஏன்டா கவலைப்படுற, அவ்வளவுதானே பரவாயில்ல, நீ இந்த மார்க் எடுத்ததே நீங்க ரொம்ப சந்தோஷம். பொண்ணு கிட்ட வந்து அம்மா என்ன சொல்லணும், ஏமா அழுகுற, நீ ஒன்னும் கவலைப்படாத, மார்க் எடுத்துட்டேல, என்ன நீ இவ்வளவு மார்க் எடுத்ததை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மார்க்கே நீ ரொம்ப நல்ல மார்க் அப்படின்னு நீ என்ன செய்யணும், அவங்கள வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா நீங்க தான் வந்து அவங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா தான் வந்து பையன் பொண்ணுக்கு என்னது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்.